நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047050000. ஈரான் அரசுடனான அனைத்து இராஜாங்க உறவுகளையும் முறித்துக் கொள்வதாக ஆஸ்திரேலிய அரசு அறிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவின் சிட்னியில் இருக்கும் யூதர்களின் உணவகத்தின் மீது 2024ஆம் ஆண்டு அக்டோபரிலும் மெல்பர்ன் நகரத்தில் இருக்கும் யூத கோவில் மீது அதே ஆண்டு டிசம்பரிலும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. அந்த தாக்குதல்களை ஈரான் அரசுதான் மூளையாக இருந்து இயக்கியுள்ளது என்பதற்காக போதிய ஆதாரங்களை ஆஸ்திரேலியாவின் புலனாய்வுத்துறை திரட்டியுள்ளதாக அந்நாட்டு பிரதமர் அந்தோனி அல்பானிசிஸ் தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து ஈரானுடனான அனைத்து ராஜதந்திர உறவுகளும் முறிக்கப்படுவதாகவும் அந்நாட்டில் உள்ள ஆஸ்திரேலியர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் அவர் கூறியுள்ளார். அது மட்டுமல்லாது ஆஸ்திரேலியாவுக்கான ஈரானின் தூதர் அகமது சதேகி வெளியேற்றப்படுவார் எனவும் அந்நாட்டில் உள்ள ஆஸ்திரேலிய அதிகாரிகள் அனைவரும் தாயகம் திரும்புமாறும் ஆஸ்திரேலிய பிரதமர் அறிவித்துள்ளார். மேலும் ஈரானின் ஆயுதப்படைகளை பயங்கரவாத அமைப்பாக அறிவிக்க ஆஸ்திரேலிய பிரதமர் அல்பனீஸ் திட்டமிடுவதாக கூறப்படுகிறது. ஆஸ்திரேலியாவின் இந்த நடவடிக்கைக்கு ஈரான் தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக எந்த கருத்தும் இதுவரையில் வெளியிடப்படவில்லை. முன்னதாக பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கப் போவதாக ஆஸ்திரேலிய பிரதமர் தெரிவித்திருந்தார். இதற்கு பிரதமர் அல்பனீஸ் பலவீனமானவர் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கடுமையாக விமர்சித்திருந்தார். இந்த சூழலில் ஈரானோடு இந்த மோதல் நடந்துள்ளது.